வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்ம குழந்தைகளோட மனநலம் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்துல ADHD பத்தி பார்த்தோம். இன்னைக்கு கூட நம்ம குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் அப்படிங்கிற காரியத்தை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 125 குழந்தைல ஒரு குழந்தை ஆட்டிசமால பாதிக்கப்படுது. இது நரம்பியல் ஏற்படுகிற ஒரு மூளை வளர்ச்சியில ஏற்படுகிற ஒரு குறைபாடாக கருதப்படுகிறது. ஸோ இந்த நாளிலும் டாக்டர்ஸ் இது சரி செய்யக்கூடிய காரியம்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்பொழுதும் கூட நம்ம இந்த துறையில ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் மிஸ் ஏஞ்சலின் பிளஸி அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் மிஸ் ஏஞ்சலின். வணக்கம். அநேக குழந்தைகள் ஆட்டிசமால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவ அறிக்கைகள் சொல்லப்படுது. சோ ஆட்டிசம் அப்படின்னா என்ன? ஸோ ஆட்டிசம்ன்றது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா, முதலாவது அந்த பிள்ளைங்களுக்கு கம்யூனிகேஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், இந்த ஸ்கில்ஸில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள்லே ஸோ 1 வயசு 2 வயசு 3 வயசு ஆகும்போது அந்தந்த வயசுக்குரிய கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் ஆகும். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லலாம். அப்படின்னா என்ன? பார்த்தா சிரிக்கிறது, ஹாய் சொன்னால் ஹாய் சொல்கிறது, பாய் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மழலை டோன்லேயே நமக்கு ஆன்சர் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், சோஷியல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். மற்றவங்க கூட எப்படி பேசணும், எப்படி பழகணும்ன்ற விஷயமே இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஸோ ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பிசிக்கலா எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. நார்மலா நடப்பாங்க, ஓடுவாங்க, சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல ப்ராப்ளம் இருக்காது. ஆனா அந்த சோஷியல் ஸ்கில், எமோஷன், இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிக பாதிப்புகள் இருக்கும். ஓகே, இப்ப இதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? அதாவது சிம்டம்ஸ் அந்த மாதிரி. ஸோ சிக்னேச்சரா பார்த்துக்கிட்டோம்னா, ஆட்டிசம் இருக்க பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஒரு 4 மெயின் சிம்டம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் விஷயம் நேம் கால் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா என்னன்னா, பேர் கூப்பிட்டா திரும்பவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். குழந்தைங்கன்னு கிடையாது, பெரியவங்கல இருந்து எல்லாருக்குமே பேர் கூப்பிட்டா திரும்பணும். ஸோ இந்த பிள்ளைங்க நம்ம எத்தனை தடவை கூப்பிட்டாலும் பேர் கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது. ஸோ குழந்தைங்கள்ல சில பேர் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, சில டைம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டன்டா நம்ம என்ன சொன்னாலுமே எதிர இருக்கவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க, என்ன விஷயம் சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. மூணாவது ஸ்பீச் டிலே. ஸோ இவங்களுக்கு ஸ்பீச்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். இப்போ 2 வயசு குழந்தைன்னா 2 வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிரும், சென்டென்சஸ் பேச ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த பேப்லிங்னு சொல்லுவோம், இந்த வாயில சத்தம் போடுவாள் வாப்பா அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா இருக்கிற அந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப டிலேயா இருக்கும். அண்ட் 4வது விஷயம் ஸ்டீரியோடிபிக் பிஹேவியர். சோ அப்படின்னா என்னன்னா, ஒரே விஷயத்த திரும்ப 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 பண்ணுவாங்க. இப்ப விளையாட்டு ஜாமான் நம்ம வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, அண்ட் புது விளையாட்டு ஜாமான் வந்துருச்சுன்னா அதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க நார்மலா இருக்க பிள்ளைங்க. சோ இந்த ஆட்டிசம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விளையாட்டு ஜாமாவை ஒரே விதமா, இப்ப நீங்க ஒரு கார் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை ஃபுல்லா அடிக்கிட்டே போவாங்க டில் த எண்ட். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள அடுக்கிறோம், வீடு தாண்டிட்டு வேற இடத்துக்கு வெளியே வந்துட்டோம்ன்றது கூட தெரியாது. சோ இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குச்சியையும் அடிக்கிட்டே வருவாங்க. சோ இந்த அடுக்கிற விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஹேண்ட் ஃபிளாப்பிங்னு சொல்லுவோம், சும்மா கையை மட்டும் அசைச்சுக்கிட்டே இருக்கிறது. சோ இந்த மாதிரி புதுவிதமான பிஹேவியர் இருக்கும், திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த 4 மெயின் விஷயம் ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே, இப்ப இந்த ஆட்டிசம் எதனால வருது? ஸோ ஆட்டிசம்க்கு காசஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய காசஸ் சொல்லுவாங்க. பட் பர்டிகுலரா இதுதான் ரீசன் நம்ம எதுவும் கண்டுபிடிக்கப்படல. அதுக்கான ரிசர்ச் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் காஸ் என்னன்னா, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். ஸோ அவங்க ஃபேமிலியில யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இருந்திருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ், அது அப்படியே கேரி ஓவர் ஆகி கிட்ஸுக்கு வந்திருக்கலாம். இன்னொன்று டியூரிங் பிரெக்னன்சி டைம் அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட்ல இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதனால வரும். அண்ட் டியூரிங் டெலிவரி டைம்ல கூட இந்த சைல்டுக்கு ஆக்சிஜன் ப்ராப்பரா போகாம ஆக்சிஜன் டெப்ரிவேஷன் ஆச்சுனாலுமே இந்த காசஸ் வரலாம். இது நம்ம காமனா பாக்குற காசஸ். இது இல்லாம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுதான் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஆட்டிசம் காஸ் ஆகிறதுக்கான ரீசன். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நான் எதை சொல்றேன்னா, ஸ்கிரீன் டைம். முழுக்க முழுக்க பிள்ளைங்க போனு டிவி, போனு டிவி. ஸோ அம்மா அப்பா அவங்க கூட இருக்க இன்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டா கட் டவுன் ஆயிடுது. ஸோ அவங்களுக்கு இப்போ வளர்ந்துட்டு இருக்க குழந்தைங்க இப்போ குழந்தைங்க பிறக்குது, 1 வயசு ஆகுது, 2 வயசு ஆகுதுன்னா அந்த ஒரு மாற்றங்கள், அந்த அடுத்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்றதை கூட பேரண்ட்ஸ் நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒர்க்ல பிஸியா இருக்கிறனால ஸோ அந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் ஆகுறதே தெரியல.
3 years ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்க்கும்போது என்ன நம்ம சைல்டு இதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு நோட் அவுட் பண்ணும்போது தான் அவங்க கொண்டு வந்து பாக்குறாங்க. ஸோ இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் நான் ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து ஆட்டிசம் அக்ரிவேட்டும் பண்ணுது. ஸோ மைல்டா இருக்கிறதே வந்து கண்டுக்காம விட்டுட்டு இந்த சோஷியல் ஸ்கில்ல ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியாம போறனால அது இன்னும் அக்ரிவேட் ஆகுது. ஓகே, இந்த ஆட்டிசம் வந்து இன்னும் அதிகமா மோசமா அந்த நிலைமை மாறுறதுக்கு இதுதான் ரீசனா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இது இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்லுவேன். அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ வந்து நாட் ஜஸ்ட் ஸ்கிரீன் டைம் இல்லாம ஃபேமிலி டைமே கம்மி ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலைகள் பாக்குறதுக்கே வந்து ஈடுபடுறாங்களே தவிர ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்றது கிடையாது. ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ். ஓகே, இப்ப வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்களோட பிஹேவியர்ல வித்தியாசமான சேஞ்சஸ் இருக்குன்ட்டு. இது ஆட்டிசம் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன வழிமுறைகள் எடுக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ரொஃபஷனலை போய் நீங்க சீக் பண்ணலாம். சைக்காலஜிஸ்ட போகலாம், சைக்காட்ரிஸ்ட போகலாம், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட போயிட்டு நீங்க இந்த சிம்டம்ஸ்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுமே அப்சர்வ் பண்ணி இதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குது, செக்லிஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த சைல்டுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்க கோ த்ரூ பண்ணிட்டு அதுல அவங்க வந்து கிரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆட்டிசம்னு வரும்போது இது ஒரு பெரிய டேர்ம். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ மைல்டு இருக்கு, மாடரேட் இருக்கு, சிவியர் இருக்கு. மைல்டுன்னு பார்க்கும்போது 1 or 2 சிம்டம்ஸ் தெரியலாம். மாடரேட் அண்ட் சிவியர்ல வந்து சிம்டம்ஸ் நம்ம சொன்ன சிக்னேச்சர் சிம்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அவங்க கிரேட் பண்ணி இவங்க எந்த லெவல்ல இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. மைல்டு ஆட்டிசம்ல இருக்காங்களா, மாடரேட்ல இருக்காங்களா, இல்ல சிவியர்ல இருக்காங்களான்னு சொல்லிடுவாங்க. இப்ப இந்த டயக்னோசிஸ்லயே நான் ஒரு சின்ன இது சொல்றேன். இப்போ அந்த சைல்டை வந்து அவங்க ஒரு 1 yearல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப போய் பார்க்கும்போது பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்னா சைல்டு பிறந்ததுக்கு அப்புறமா பிரெயின் டெவலப்மெண்ட் குவார்டர் அளவுக்கு தான் டெவலப் ஆயிருக்கும். அவங்க 5 years till 5 years ஆகிற வரைக்கும் ஃபுல் பிரெயின் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு 1 year 2 yearல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மண்பாண்டம் செய்யற மாதிரி தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தப்புன்னு பார்க்கும்போது நம்ம திருப்பி ரீமாடல் பண்ணிக்கலாம். இதே வந்து அதை செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ரீமாடல் பண்ணணும்னா திருப்பி அதை செய்யணும்னா கஷ்டம். ஸோ அதே மாதிரி 1 yearல பார்க்கும்போது சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். இதே அந்த சைல்ட 5 ageல கொண்டு வராங்கன்னா அங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலை போய் சீக் பண்ணலாம். ஓகே மேம், இப்ப இதை டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ ஒன்ஸ் இவங்க வந்து டயக்னோஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து போய் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பார்க்கலாம், ஸ்பீச் தெரபிஸ்ட் பார்க்கலாம், தென் பிஹேவியரல் தெரபிஸ்ட் பார்க்கலாம், தென் ABA தெரபிஸ்ட் இருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்காங்க. ஸோ ஒருத்தரோட ரோல் வந்து வேரி ஆகும். இப்போ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த சைல்டோட லெவல் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஏஜ் பார்த்துட்டு அவங்க ஏஜ்ல வந்து நிறைய ஸ்கில்ஸாக நாங்கள் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்போம். ஒன்று வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில். கிராஸ் மோட்டார் ஸ்கில்னா அவங்க பிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு. இப்ப 3 ஏஜ் சைல்டு வருதுன்னா அது கண்டிப்பா வந்து கிராஸ் பண்றது, கிரால் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது கம்ப்ளீட் பண்ணிருக்கும். தென் ஃபைன் மோட்டார் ஸ்கில், நுணுக்கமான விஷயங்கள் பண்றது உட்கார்ந்து. ஸோ அதுலதான் ரைட்டிங் வரும், அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதுல இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பிளே பிஹேவியர் சொல்லுவோம். ஸோ சைல்டுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து பிளே. ஸோ பிளே மூலமா தான் குழந்தைங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. ஸோ பிளேலயுமே நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இப்ப இந்த ஏஜ்ல இருக்காங்கன்னா அவங்க இந்த பிளே பண்ணிருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ்க்கு இதுலயும் லேக் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து லிவிங் எது நான் லிவிங் எது டிஃபரன்ஷியேட்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள சுத்தி ஒரு உலகம் இருக்குன்னு நினைச்சிட்டு அதுக்குள்ளதான் இன்வால்வ் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ ஆக்குபேஷனல் தெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவங்க ஸ்கில்ஸ் ஸ்பிளிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து மோர் ஆஃப் கம்யூனிகேஷன், அவங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. தென் ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து அகடமிக்ஸ் ரிலேட்டடா. ஸோ கண்டிப்பா பேரண்ட்ஸோட பிக்கஸ்ட் ரெக்வஸ்ட் என்னவா இருக்கும்னா அகடமிக்ஸ். என் குழந்தை வந்து சாப்பாடு வேணும், தண்ணி வேணும்னு கேட்கறாங்களோ இல்லையோ, படிச்சிடணும் மேம், ABCD எழுதிடணும் மேம், 1 to 3 எழுத சொல்லி கொடுங்க மேம். ஸோ அகடமிக் ஃபேக்டர் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டாவே கருதுவாங்க. ஸோ அதனால ஸ்பெஷல் எஜுகேட்டர்கிட்ட போட்டோம்னா அவங்க வந்து அந்த அகடமிக் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா அகடமிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்னா எல்லா சைல்டுக்குமே எஜுகேஷன். மோர் தென் தட் அவங்களே பார்த்துக்கணும். ADL ஸ்கில்ஸ், டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ், இதுல அந்த சைல்டை நம்ம இண்டிபெண்டா ஆக்குறத வந்து ஒரு மெயின் கோலா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்ப அந்த பாப்பாவை தனியா விட்டா எனக்கு பசிக்குதுன்னா அது சாப்பாடு கேட்கணும், தண்ணி தவிக்குதுன்னா கேட்கணும், அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து
ஸ்பேஸ் கொடுக்கணும் அண்ட் பேரண்ட்ஸுமே ஈக்குவலா போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். Okay. இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒன்ஸ் அவங்க வந்து பாத்துட்டாங்க, டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, தெரப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா 1 மந்த்லயே அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒண்ணுமே சேஞ்சஸ் இல்ல, ஒண்ணுமே சேஞ்சஸ் இல்ல. ஒரு 3 மந்த்ஸாவது எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு 3 ஏஜ்ல அந்த சைல்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஒரு விஷயத்தெல்லாம் அவன் பழகி அடாப்ட் ஆயிருப்பான். அதை நம்ம கம்ப்ளீட்டா மாத்துறோம். அப்ப அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ ஓடிலே கூட பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஹோம் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்போம். இங்க என்ன ஸ்கில் நம்ம ஒர்க் அவுட் பண்றோமோ அதே ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி ஹோம் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்போம். பேரண்ட்டும் ஈக்குவலா ஒர்க் அவுட் பண்ணா பெட்டர். இப்ப நான் பார்த்த வரைக்குமே வந்து 1.8 ஏஜ்ல ஒரு சைல்டு வந்தாங்க. சோ அவங்களுக்கு பேசிக்கா இந்த ஐ கான்டாக்ட், நேம் கால் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்ல. இப்போ ஒன்ஸ் நம்ம தெரப்பி போக 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 பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நல்லா படிக்கிறாங்க. பட் என்னன்னா நியர் நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த 6 மந்த்ஸ் டிலே இருந்துட்டு இருக்கும். இந்த சோஷியல் எமோஷனல் ஸ்கில்ல கத்துப்பாங்க. ஒன்னு இந்த ஸ்கில்ல இருந்து இப்போ அவங்களோட ஏஜ் வந்து 3னா 2.5 2.8 அளவுக்கு அந்த ஸ்கில் டெவலப் ஆயிடும். அந்த 2 மந்த்ஸ் ஆஃப் கேப் இருக்கும். அது ஒரு 5 ஏஜ் 6 ஏஜ் போகும்போது அதையுமே அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப நான் 5 ஏஜ்ல அந்த குழந்தைய கூட்டிட்டு வரேன்னா அப்ப பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும், ஸ்கூல்ல அவன் படிக்க மாட்டேங்கிறான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான். அண்ட் ஆடட் ஆனா என்ன ஆயிடும்னா பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸோட வருவாங்க பிள்ளைங்க. சோ இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, அப்ப அதுல இருந்து வெளியில வரணும்னா நான் என்ன பண்ணணும், டெம்பர் டேண்ட்ரம் த்ரோ பண்றது, அவங்களே அடிச்சுக்கிறது, செல்ஃப் ஹார்ம் பண்றது, இந்த மாதிரியான பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸும் அதிகமாயிடும். சோ இப்ப இந்த 5 ஏஜ்ல வரும்போது ஸ்கூல் இன்டகிரேஷனை தாண்டி அவங்களை இண்டிபெண்டா ஆக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். தென் இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸை வந்து செட்டில் டவுன் ஆகிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்னொரு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, இதுக்கு மெடிசன் எதுவும் இல்லையா மேம், மெடிசன் கொடுத்து சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆட்டிசம் சரி பண்றதுக்கு மெடிசன் பர்டிகுலரா எதுவுமே கிடையாது. மற்றபடி இந்த ஆட்டிசம்னால குட்டி குட்டி பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸால வருது. அதை வேணா செட்டில் டவுன் பண்றதுக்கு நம்ம மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் வேற டைஜஸ்டிவ் இதனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், வேற ஏதாவது பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம மெடிகேஷன் கொடுக்கலாம். மற்றபடி தெரப்பி கொடுக்கறது பெட்டர் ஆட்டிசம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா. இப்ப வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் ADHD பார்த்தோம், இப்ப ஆட்டிசம் பாக்குறோம். இந்த ட்ராமா, இது எல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல, கண்டிப்பா ஒரு கண்டிஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்ப ADHD பார்க்கும்போது அதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அந்த சைல்டு வந்து இன்அட்டென்டிவா இருப்பாங்க, ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியாது. இன்னொன்னு ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்போ இந்த 2 விஷயங்களும் ஆட்டிசம் கூட கம்பைன்ட் ஆகி வரலாம். சோ இப்போ ஆட்டிசம்னு பிரச்சனை இருக்க குழந்தைங்க வந்து இன்அட்டென்டிவாவும் இருக்கலாம், ஹைப்பர் ஆக்டிவாவும் இருக்கலாம். சோ ஆட்டிசம் வித் ADHD சிம்டம்ஸும் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அது இல்லாம சென்சரி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம், சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர். சோ இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கும்னா, இப்ப நம்ம வர ஸ்டிமுலஸ் அவங்க வாங்கி அதுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அந்த பிள்ளைங்களுக்கு. இப்ப டாக்டைல் எடுத்துக்கிட்டோம்னா டச் சென்சேஷன். இப்ப சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் டச்சே ரொம்ப ஹெவியா தெரியும். சில குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஹெவி இது கொடுத்தாலுமே, ரஃப் டெக்ஸ்சர்ஸ் கொடுத்தாலுமே மைல்டா தெரியும். ஹைப்போ ஹைப்பர்னு 2 டைப்ல இருப்பாங்க. இது ஒரு சென்ஸ். அது இல்லாம சில குழந்தைங்க துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஃபரெண்டா இருக்கும், இந்த சென்ஸ்ல வர்றது டிஃபரெண்டா இருக்கும். சில குழந்தைங்க ஊஞ்சல்ல போறது, ஹைட்ல ஏறதுக்கே பயப்படுவாங்க. சோ அது வந்து கிராவிடேஷனல் இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். சோ அது வந்து வெஸ்டிபுலார் ப்ராப்ரியோசெப்ஷன் ரிலேட்டட் சென்ஸ்ல இஷ்யூ இருக்கும். சோ இந்த சைல்டுக்கு வந்து அலாங் வித் தட் சென்சரி ப்ராப்ளமும் வரலாம் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு. இது இல்லாம OCDன்னு சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் தாட், ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற அப்சஷன் இருக்கும். சோ அதனால அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கம்பைண்டாவும் வரலாம், தனியாவும் வரலாம். பட் ஆட்டிசம்னு தனியா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஓகே மேம். இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஆட்டிசம், ADHD இந்த மாதிரி வச்சிருக்க குழந்தைங்களுக்கு பேரண்டல் அட்வைஸ் நீங்க கொடுக்கணும்னு சொன்னா என்ன மாதிரி கொடுப்பீங்க? ஸோ பேரண்டல் அட்வைஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ முக்காவாசி நேரம் எல்லாருமே புரியுது, இந்த இருக்க ஜென்ரேஷன்ல கண்டிப்பா 2 பேருமே ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணாதான் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி சைல்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும். ஸோ ஒரு சைல்டு பிறக்குதுன்னா ஒரு 5 ஏஜ் வரைக்கும் அம்மா இல்லது அப்பா யாராவது கூட இருந்து அந்த சைல்டை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன தேவைப்படுது, இப்போ ஃபுட்டு கொடுக்கறது, பார்த்துக்கிறது, இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதை தாண்டி இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் நம்ம சொல்றோம், சோஷியல் ஸ்கில்ஸ்னா என்ன, உட்கார்ந்து பேசுறது, அந்த குழந்தை சொல்றதை கேட்கறது, இதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கலாம் நான் சொல்வேன். செகண்ட்லி ஸ்கிரீன் டைம், எங்க பார்த்தாலும் ஸ்கிரீன் டைம்னா என்ன, போன், மொபைல், இது 2 ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ பிள்ளைங்க என்ன ஆயிடுறாங்கன்னா
மொபைல்ல இருக்கிற கார்ட்டூன் வந்து நம்ம ஃபேமிலி அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆட்டிசம்ல நிறைய குழந்தைங்களுக்கு செல்ஃப் டாக் இருக்கும். அவங்க தானா பேசிக்கிட்டே இருப்பாங்க சுத்தி, எங்கேயோ பார்த்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றது. அவங்கள சுத்தி வந்து அந்த கார்ட்டூன் வேர்ல்டு தான் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த மொபைல்குள்ள இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கிரீன் டைமை கட் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு ஊட்டுற டைம் மட்டும் நாங்க காட்டிக்கிறோம் மேம், ஃபீடிங் டைம் மட்டும்ட்டு. ஸோ அதுவுமே தவிர்க்கலாம் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது போன் காமிச்சியோ டிவி காமிச்சியோ இது பண்ணதை விட விளையாடிட்டு இந்த மாதிரி வேற வேற ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துதான் நம்மள வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போ அது இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து நீங்க சீக் பண்றதுல தப்பு இல்லை. அண்ட் ஆட்டிசம் வந்துருச்சு, நமக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓரமா டிப்ரெசிவ் ஆகி உட்காராம இதுக்கு என்ன பண்ணலாம், இதுல இருந்து வெளிவர என்னெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், ஆஸ் அ பேரண்ட் சைட் நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா தெரப்பி கூட்டிட்டு போங்க. ரெகுலர் தெரப்பி எடுத்துக்கிறது இட்ஸ் பெஸ்ட். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் மேபி காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்து இருக்கும். தென் ரெகுலரா வந்து ஃபாலோ அப்ஸ் எடுத்துக்கோங்க. தெரப்பியே போனாலுமே 3 months இல்லைன்னா ஒரு 6 months என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்னும் வேற என்னெல்லாம் உங்க சைட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இந்த கோல்ஸ்க்கு வந்து எனக்கு ஒர்க் பண்ணித்தாங்க, இந்த கோல்ஸ்க்கு எனக்கு ஒர்க் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட், நேம் கால் ரெஸ்பான்ஸ் நான் சொன்னேன். இந்த நேம் கால் ரெஸ்பான்ஸுக்கு வந்து ஒரு சின்ன டிப் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம்னா, இப்போ சைல்டுக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல எல்லாருமே அந்த பேரை தான் யூஸ் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிள் அந்த குழந்தை பேர் அர்ஜுன் வச்சுக்கலாம். அர்ஜுன்னு அம்மாவோ சரி அப்பாவோ சரி அக்கா யாரா இருந்தாலும் அதை தாண்டி இப்ப செல்லமா கூப்பிடுவாங்களா, செல்லம் தங்கம் அந்த மாதிரி இருக்கிறத கட் டவுன் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் அர்ஜுன் அர்ஜுன் அப்படின்னு கூப்பிடலாம். இன்னொன்னு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தடுக்கணும். அர்ஜுன் இதை பண்ணாத, அர்ஜுன் நீங்க ஓடாத, அர்ஜுன் நீ பண்றது தப்பு இப்படின்றத கட் டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து அவங்க பேரோட ஆட் பண்ணி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும்ன்றது வந்து இது ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். இப்போ குழந்தைங்க கிட்ட நீங்க வரும்போது என்ன பண்ணலாம்னா, அவங்க ஹை லெவலுக்கு இறங்கி வந்து பார்த்து கொடுக்கலாம். நீங்க நின்றுட்டு குழந்தை இப்படி பார்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஐ கான்டாக்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து பார்க்கலாம். அண்ட் ரொம்ப குட்டி பிள்ளைங்களா இருக்காங்க, ஒரு 2 age 1.5 age அந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் எப்படி சொல்ற அனிமேட்டிக்கா பேசலாம். வாவ் நல்லா இருக்கே, எக்ஸ்பிரஷன்ஸ் மாத்தலாம். இப்போ சேடா இருக்கும்போது உங்க ஃபேஸ் சேடா இருந்தீங்கன்னா அது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா கத்துக்கும். ஸோ அம்மா சேடா இருக்காங்க, அப்ப சேடா இருந்தா ஃபேஸ் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஐ கான்டாக்ட், நேம் கால் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் பண்ற டிப்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றத நினைச்சு துவங்கி போகாம என்னெல்லாம் சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். ஸோ இந்த சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துல ஒரு ஸ்கில் இருக்கும், அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். எஜுகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். எஜுகேஷனை தாண்டி நிறைய ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா புது புது ஃபீல்டில் வந்து டெவலப் ஆவாங்க. சிங்கர்ஸா இருக்காங்க, இல்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி கொடுத்தா அதை கத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஸ்கில்லை கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களை எப்படி ஷைன் ஆக்கலாம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணா அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். ஒரு அந்த என்வாயன்மெண்ட்டே ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டை நம்ம மாற்ற முடியும். தேங்க்யூ வெரி மச் மேம். நீங்க இவ்வளவு நேரம் வந்து இந்த குழந்தைகளோட மனநலம் அதுல எவ்வளவு காரியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி. ஆட்டிசம் என்பது ஒரு நரம்பியல் மற்றும் வளர்ச்சி குறைபாடு ஆகும். இது மற்றவர்களுடன் பழகுவது, பேசுவது, கற்றுக்கொள்வது மற்றும் நடந்து கொள்வது போன்ற விஷயங்களில் குழந்தைகளை பாதிக்கிறது. ஆட்டிசம் பொதுவாக குழந்தை பருவம் மற்றும் பாலகர் பருவத்தில் தொடங்குகிறது. ஆட்டிசத்தின் முக்கிய அறிகுறிகள் மற்றவர்களுடன் பேசுவதிலும் பழகுவதிலும் சிரமப்படுவது, ஒரே மாதிரியான செயல்களை திரும்ப திரும்ப செய்வது போன்றவை ஆகும். பொதுவாக ஆட்டிசம் உள்ளவர்களுக்கு அறிவுத்திறன் குறைபாடு இருக்கும். இருப்பினும் நிறைய குழந்தைகள் சராசரி அல்லது அதற்கும் அதிகமான அறிவுத்திறனை பெற்றிருக்கலாம். இது வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுடன் பழகுவதிலும் பேசுவதிலும் குறிப்பிடத்தக்க குறைபாடுகளை கொண்டுள்ளது. ஆட்டிசம் சுமார் 1% மக்களுக்கு இருக்கிறது. இது எல்லா இன குழந்தைகளையும் ஒரே மாதிரி பாதிக்கிறது. பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளுக்கு அதிகம் ஆட்டிசம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆட்டிசம் உள்ள பெண் குழந்தைகள் அறிவுத்திறன் மற்றும் உடல் ரீதியான குறைபாடுகளில் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆட்டிசம் கொண்ட குழந்தைகளில் முதல் சிரிப்பு தாமதமாகவோ அல்லது வெளிப்படாமலோ இருக்கலாம். இந்த குழந்தை பல மணி நேரம் தனிமையில் விளையாடும் மற்றும்
பிறருடன் பழகும் முயற்சிகளுக்கு அலட்சியம் காட்டி சமூக ரீதியாக ஒதுங்கி இருக்கும். பிறருடன் உரையாடுவதிலும் மற்றும் பேச்சிலும் பெரும்பாலும் தாமதிக்கலாம். ஒருவேளை பேசினால் மற்றவர்கள் பேசுவதையே திரும்ப திரும்ப பேசுவது, மற்றவர்கள் செய்வதையே திரும்ப திரும்ப செய்வது, இப்படி நிறைய குறைபாடுகள் இருக்கலாம். சுய தீங்கு விளைவிக்கும் நடத்தைகள், அதாவது தலையை முட்டுவது, கடிப்பது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு அதிக உணர்ச்சி வசப்படுதல் அல்லது உணர்ச்சியற்று இருத்தல் ஆகியவை காணப்படலாம். ஆட்டிசம் வருவதற்கான முழு காரணம் தெரியாவிட்டாலும் இது பெரும்பாலும் மரபணு குறைபாடாக கருதப்படுகிறது. பொதுமக்களுடன் ஒப்பிடும்போது உடன் பிறந்தவர்களுக்கு ஆட்டிசம் வருவதற்கான ஆபத்து அதிகம். மூளையில் உள்ள சில நரம்புகளின் இணைப்பு மற்றும் மூளையின் சில பாகங்கள் சரியில்லாமல் போவதால் இது வருகிறதென்று நம்பப்படுகிறது. இதற்கான அறிகுறிகள் என்னவென்றால், பிறருடன் பேசுவதிலும் பழகுவதிலும் எப்பவும் ஒரு குறை இருந்து கொண்டே இருப்பது, ஒரே மாதிரியான பழக்கங்களை திரும்ப திரும்ப செய்வது, அறிகுறிகள் ஆரம்ப வளர்ச்சி காலத்திலேயே தோன்றுவது, அறிகுறிகளால் சமூகம், வேலை மற்றும் அன்றாட செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க குறைபாடு ஏற்படுவது ஆகியவைகள் ஆகும். இந்த நோயை கண்டறிய உறுதியான பரிசோதனைகள் எதுவும் இல்லை. ஆனால் ஆட்டிசம் உள்ள குழந்தைகளில் 20 முதல் 25% பேருக்கு EEG, அதாவது மூளை அலை வரைபட சோதனையில் குறைபாடுகள் காணப்படலாம். இருப்பினும் அவை நோயை உறுதிப்படுத்த உதவாது. 18 முதல் 24 மாத வயதில் உள்ள குழந்தைகளுக்கு ஆட்டிசம் இருக்கிறதா என்று கண்டறிய பரிசோதனைகள் செய்யும்படி பரிந்துரைக்கப்படுகிறது. ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கான மனோவியல் பரிசோதனைகளில் வழக்கமாக வார்த்தைகள் தேவையில்லாத விஷயங்களில் நல்ல திறமையை வெளிப்படுத்துவார்கள். அதே நேரம் வார்த்தைகளை பயன்படுத்தி செய்யும் வேலைகளில் பெரிய குறைபாடுகள் இருக்கும். ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளில் பொதுவாக காணப்படும் பிற மருத்துவ சிக்கல்கள் என்னவென்றால், வலிப்பு நோய், தூக்கமின்மை மற்றும் வயிற்று உபாதைகள் ஆகியவைகள் ஆகும். ஆட்டிசம் உள்ள குழந்தைகளின் அறிவாற்றல் திறன்களும் மொழி திறன்களுமே நோயின் எதிர்கால முன்னேற்றத்தை பற்றி தீர்மானிக்கும் முக்கிய அம்சங்களாக உள்ளன. ஆட்டிசத்திற்கான சிகிச்சை வழக்கமாக பல வழிகளில் வழங்கப்படுகிறது. இப்போது வரை ஆட்டிசத்தின் முக்கியமான அறிகுறிகளை குணப்படுத்த மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆட்டிசத்திற்கு மருந்துகள் அல்லாத பலவிதமான சிகிச்சைகள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானது நடத்தை பயிற்சி. இந்த சிகிச்சைகள் ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் அல்லது பராமரிப்பாளர்களுக்காக தனித்தனியாக வடிவமைக்கப்படுகின்றன. நடத்தை சார்ந்த பயிற்சியில் விரும்பத்தக்க நடத்தைகளை ஊக்குவிப்பதோடு விரும்பத்தகாத நடத்தைகளை கட்டுப்படுத்துவது அடங்கும். ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கான பொதுவான வளர்ச்சி சிகிச்சையில் பேச்சு மற்றும் மொழி சிகிச்சை அடங்கும். பேச்சு மற்றும் மொழி சிகிச்சை ஒரு குழந்தை பேச்சு மற்றும் மொழியை புரிந்து கொண்டு பயன்படுத்துவதை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் தொழில்முறை சிகிச்சையில் ஒரு குழந்தை தன்னால் இயன்றவரை சுதந்திரமாக வாழ உதவும் திறன்களை பயிற்றுவிக்கிறது. திறன்களில் உடை அணிவது, சாப்பிடுவது, குளிப்பது மற்றும் மற்றவர்களுடன் உறவாடுவது ஆகியவை அடங்கும். கல்வி சார்ந்த சிகிச்சையில் சிறப்பு கல்வி வசதிகள் குழந்தையின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப வழங்கப்படுகின்றது. சமூக உறவு அணுகுமுறையில் சமூக திறன்களை வளர்ப்பதிலும் உணர்வு பூர்வமான பிணைப்புகளை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்துகின்றன. மருத்துவ அணுகுமுறைகள். ஆட்டிசம் குறைபாட்டின் அறிகுறிகளை குணப்படுத்த மருந்துகள் எதுவும் இல்லை. ஆனால் ஆட்டிசத்துடன் சேர்ந்து வரக்கூடிய சில அறிகுறிகளுக்கு மருந்துகள் உதவலாம். இதன் மூலம் ஆட்டிசம் உள்ளவர்களின் செயல்பாடுகளை மேம்படுத்தலாம். உதாரணமாக, அதிகப்படியான சுறுசுறுப்பு, கவனமின்மை மற்றும் தலையை முட்டுவது, கையை கடிப்பது போன்ற சுய தீங்கு விளைவிக்கும் நடத்தைகளை கட்டுப்படுத்த மருந்துகள் உதவும். மனநல அணுகுமுறையில் மனப்பதட்டம், மனசோர்வு மற்றும்
பிற மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட ஆட்டிசம் குழந்தைகளுக்கு உதவ முடியும். இதில் ஒன்று சிபிடி, அதாவது அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை. இது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகளுக்கு இடையிலான தொடர்புகளை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துகிறது. இந்த சிகிச்சையின் போது ஒரு குழந்தை ஒரு சூழ்நிலையை எப்படி அணுக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த குழந்தையின் பெற்றோருக்கு குடும்ப ஆதரவு குழுக்கள் மற்றும் தனிநபர் ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும். இறுதியாக சொல்ல வேண்டுமானால், ஆட்டிசம் குறைபாடுள்ள குழந்தைகளின் எதிர்காலம் உறுதியற்றது. இதற்கான தற்போதைய சிகிச்சை முறைகள் எல்லாம் அன்றாட செயல்பாடு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளது. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரமாக ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய ஒரு பேரண்டா இருந்து எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொண்டீங்க. ஓகே, இனி வருகிற வாரங்கள்லயும் நம்ம அநேக மருத்துவ ஆலோசனைகளோடு கூட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.